சின்னவங்கள வளர்ந்துட்டுருக்கிறப்போ ஒரு மாதிரி, கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் வேறு மாதிரி, கொஞ்சம் சில்லறை சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி, எக்கச்சக்கமாக சில்லறை சேர்ந்ததுக்கப்புறம் வேறு மாதிரி அப்படின்னு இருக்கக்கூடிய காலகட்டம் தான் முதலாளிகளோட காலகட்டமாக இருக்குது. சின்னதாக வளர்ந்துட்டுருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா, கூட இருக்கிற எல்லார் கூடயுமே அன்பாக தான் இருப்பாங்க, மனுஷனாக தான் இருப்பாங்க. கொஞ்சம் வளர ஆரம்பித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் வளர்ந்த ஆளுகளோட பழக ஆரம்பித்ததுக்கப்புறம் கொஞ்சம் கெத்து வர ஆரம்பிச்சிடும். அப்போ அவங்களுக்கு கூட இருந்தாங்க பாருங்கள், இந்த சின்ன சின்ன ஆளுகளை கொஞ்சம் எட்டி உதைக்க ஆரம்பிப்பாங்க, அல்லது அவமதிக்க ஆரம்பிப்பாங்க. கொஞ்சம் சில்லறை கில்லறை எம்ப எச்சா சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து மாற ஆரம்பிச்சிடும். அவங்க பழகிறனுடைய ஆட்களினுடைய தன்மைகள் மாற ஆரம்பிச்சிடும். அப்போது இந்த சின்ன சின்ன ஆளுகள்லாம் வந்து அவங்களுக்கு தேவைப்பட மாட்டாங்க. அந்த சமயத்தில் தான் இந்த வாலாட்டுற வேலையெல்லாம் அந்த முதலாளிகள் வந்து பண்ணுவாங்க. அந்த சமயத்தில் தான் வந்து இந்த வேலையில் இருக்கிறவனெல்லாம் மாட்டிக்குவான், வேலையை இழந்துருவான், கேவலப்படுத்தப்படுவான், திருட்டு பட்டம் கட்டப்படுவான், பெண்கள் மேலே கை வச்சிட்டான், அப்படி இப்படி ஸ்டாஃப் மேலே கை வச்சிட்டான்ட்டு கெட்ட பேர், கெட்ட பழி, பெண் பழி போட ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் சில்லறை சேர்ந்ததுக்கப்புறம் இந்த முதலாளியை பண்ணுற ஒரு கேடுகட்ட செயல். கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் ஒரு ஒரு லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மெச்சூரிட்டி வரும். எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் ஒரு சில்லறையே சேர்ந்தாலுமே ஒரு மெச்சூரிட்டி வரும். மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம் அவங்ககிட்ட இருக்கிற டீம் எல்லாம் கொஞ்சம் கலைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பிஸ்னஸ்லாம் ஆட்டங்கட ஆரம்பிச்சிடும், சர்வீஸ் ஆட்டங்கண்ட ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த எட்டி உதச்ச ஆளுகள்லாம் இருக்காங்க பாருங்கள், அவங்க போய் காலில் விழுந்து கெஞ்சாத குறையாக கெஞ்சி, அவனை ரொம்ப தலையில் தூக்கி வச்ச மாதிரியும், இந்த பழைய அவங்க பேசுகிற அந்த பழைய சாக்கடையெல்லாம் மறந்துடுவாங்க. எம்ப்ளாயி மறப்பானா? அவன் உழைக்கும் வர்க்கமில்ல, தொழிலாளி வர்க்கமில்ல, ரத்தம் கொதிக்குமில்ல, அவன் வாங்கின சாட்டை அடி செருப்படியெல்லாம் மறந்துருக்கவே மாட்டான். ஆனால் இந்த முதலாளி மாருங்க அதான் சில்லறை சேர்ந்தா வேறு மாதிரி ஆயிடுறாங்காச்சா, அதையெல்லாம் மறந்துட்டு அவன் காலில் போய் விழுந்து, சாமி தங்கம் உன்னை போல் ஆளே கிடையாது, அப்படியா இப்படியான்னு 2 3 பிட்டை போட்டு மறுபடியும் தங்களோட டீமுக்கு உள்ளே கொண்டு வர்றதுக்கு பிரயத்தனப்படுவாங்க. இதெல்லாம் முதல்லையே அந்த புத்தியெல்லாம் இருந்திருக்கணும். தொழிலாளிகள்லாம் சாதாரண ஆளுங்க கிடையாதுங்க. அவங்களையெல்லாம் வந்து கம்யூனிஸ்ட்னு அப்படின்னு சொல்கிறாங்க. கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொல்கிறத விட அவன்லாம் ரத்தம் வந்து சுத்தமான ரத்தத்துக்காரன், ரோசக்காரன், மான ரோசத்துக்கெல்லாம் வந்து அஞ்சாதவன், உப்பு போட்டு சோறு திங்கிறவன். அவனெல்லாம் வந்து இதை மறந்துடுவான்னு நினைக்கிறீங்களா? தொழிலாளிகளை என்றைக்குமே வந்து நீங்கள் கடவுளை நினைக்கணும். நீங்கள் மட்டும் வந்து கையை தட்டி சத்தம் வந்துட முடியுமா? உங்களுக்குன்னு ஒரு டீம் இருந்தால் தானே நீங்கள் முன்னேற முடியும். அதென்ன வேணும்னா தொழிலாளியை வச்சுக்கிறது, வேண்டான்னா திருட்டு பட்டம், இல்லை தேவையில்லாத பழிகளை போட்டு வெளியே அனுப்புறது, இல்லை கேவலப்படுத்தி வெளியே அனுப்புறது, அல்லது சம்பளமே கொடுக்காமல் அவனை வந்து வெளியே அனுப்பிடுறது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுங்கிறப்ப அவன் காலில் போய் விழுகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னங்க மரியாதை இருக்குது? உங்களுக்கு என்ன சுயமரியாதை இருக்குது? இந்த முதலாளிக்கு திருந்துறதே இல்லை, தொழிலாளிகளும் திருந்துறதில்ல. அவங்கெல்லாம் உப்பு போட்டு சூடு சுரணையோடு இருக்கிற ஆளுக்கு தான். தயவு செய்து பேலன்ஸாக வாழ்க்கையை கொண்டு போக பாருங்கள். பணம் மட்டும் வாழ்க்கை இல்லைங்க, மனசும் வாழ்க்கை தான். சந்திப்போம்.